சொல்றது கேளியா? இதோ பண்றேன் சீக்கிரம். பாலாஜி மிஸ்கின் இருக்காரு. சமுத்திரக்கண்ணி மோட்டரோட மோட்டர் இல்லையா? சரி My sweet. டோட்டலாக 60 லுக்கே மாதிரி வச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு குற்றவாளி என்ன குற்றத்தில் அரசு இருக்க சொல்ல மாட்டேங்களா? இன்னைக்கு தெரியும் சர்க்கிள் கட்டாரு. போலீஸ் எல்லாம் அடிச்சு துன்புறுத்தி அவன் வாக்குமூலம் வாங்கினா அவனுக்கு அது பேசவே மாட்டேன். ஒருத்தருக்கு நாய தர்மம்னு ஒண்ணு இருக்கும். ராக் பண்ணல ஃபுல்லாக ராவாக தான் இருக்கு. கமிங் சூன். ஓகே கைஸ், உண்மையிலே ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே நல்லா தான் இருக்குது. என்னென்னா இந்த படத்தில் வந்து அவர் பேசவே மாட்டுறாரு. பேசவே இல்லை அறவே. தெரில என்ன கதைன்னு தெரில. மேபி அவர் இந்த படத்தில் உண்மையாகவே விடிச்சிருக்காங்களா என்ன கதைன்னு தெரில. ஆனால் ஒரு மாறுபட்ட வேடத்தில் தான் வந்து கதாபாத்திரம் தான் வந்து நம்ம அருண் விஜயன் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு மட்டும் கிளியராகவே தெரியுது. என்னடா இது இசைங்கிட்ட இருக்கும். ஓகே இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு தேர்வு தான் இது. நல்லா இருக்குது. ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. கதை எதை நோக்கி தான் வந்து போகுது அப்படின்ட்டு. ஏதாவது பண்ணக்கூட பண்ணாத தப்பு வந்து இவர் மாதிரி பழி சொல்லி இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்க பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த மாதிரி ஜோனரில் இருக்குமோ அப்படின்ட்டு. அவர் பேசவும் மாட்டுறாரு, இல்லை பேசுவாரான்னு தெரில. லைட்டாக எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பிதாமகன் அந்த ஒரு இஃபெக்ட் எனக்கு கொடுத்துச்சு. லிட்ரலி அருண் விஜயோட அந்த லுக்கு, அந்த கெட்டப்பு, அந்த மாடுலேஷனை பக்கம் அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் பாலா படம் தான், இதுவும் பாலா படம் தான். ஸோ தெரில, எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு. பிஜிஎம் உண்மையாக நல்லா இருக்குது. ஜிவிஎம்மோட ஜி பிரகாஷ் மியூசிக் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. சிலப்பா ஜிவிஎம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜி பிரகாஷ் மியூசிக் உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு ஹைப்பு தான், நல்லா இருக்குது. அப்படி தாங்க சொல்லணும், நல்லா இருக்குது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. டேட்டு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, என்ன கதைன்னு தெரில. இந்த படத்தில் நம்ம சூர்யா நடிக்க போகிறோன்னாரு. அவர் நடித்தான்னு எப்படி இருந்திருக்கும்னு தெரிலங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கெட்டப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தரமாக இருந்துச்சு. இப்போ இவரும் சலிச்சு வரல, இவரோட கெட்டப்பும் செம்மையாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் போட்டு அப்படி தான் எடுத்திருக்காரு போல். நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இது என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன் தான். ஸோ இந்த ரியாக்ஷன் பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்க என்ன டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம ரீசெண்டாக இப்போ தமிழில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம். அதுக்கு அவரை பார்த்து 2 கேள்வி இன்ட்ரெஸ்டிங் கேட்டிருந்தேன். அது என் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்லேருந்து போஸ்ட் பண்ணுறேன். ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நீங்களும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ராஜ் ஃபிலிம் ரியாக்ட் தான், இல்லை இந்த பேர் நீங்கள் எங்கே தனாலும் வந்துடும். ஓகேயா, இன்னொரு புது வீடியோ ரியாக்ஷனில் உங்களை பார்க்குறேன்.